காலை 7 மணி. காஞ்சனா சுற்றுமுற்றும் பார்த்தா. அவளுடைய 2 வயசு பையன் உச்ச ஸ்தாயில கத்தி அழுதுகிட்டு இருந்தான். பால் பொங்கி ஸ்டவ்ல கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. நேத்து ராத்திரி ஒரு நிமிஷம் கூட அவ கண் மூடல. எரிச்சலோட காஞ்சனா முணுமுணுத்தா. இன்னைக்கு நாள் அவ்வளவுதான், ஆரம்பமே சரியில்லை. நாமும் காஞ்சனா மாதிரிதான் இருக்கிறோம். நம்ம மூட் சரியில்லாட்டி நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் குறை கண்டுபிடிக்கிறோம். பிள்ளைங்களோட குறும்பு, குப்பையா கிடக்கும் வீடு, நம்ம பாஸ், சீதோஷ்ண சூழ்நிலை, இப்படி எல்லாத்துலயும் தப்ப கண்டுபிடிக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, அடுத்தவங்களோ அல்லது சூழ்நிலைகளோ நமக்கு கெட்ட மூட கொடுக்கறது இல்ல. அது நம்ம மனசுக்குள்ள நாமே உருவாக்கி வெளியே வருது. ஒவ்வொரு நாள் காலையிலையும் அல்லது ஒவ்வொரு மோசமான சூழ்நிலையிலையும் நமக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. கொஞ்சம் நிதானிப்போம், இழுத்து மூச்சு விடுவோம். நாம இந்த விஷயத்துக்கு எப்படி உணரணும்னு நாமே முடிவு எடுப்போம். தொடக்கத்துல ஒவ்வொரு தடவையும் ரீசெட் பட்டனை நாம தட்டணும். பரவாயில்ல, பழக்கமாயிட்டுதுன்னா இது நமக்கு ஈஸியாயிரும். நம்முடைய அணுகுமுறைய நாம தான் தேர்ந்தெடுக்கணும். உற்சாகமா நம்ம எல்லாத்தையும் எதிர்கொண்டோம்னா அந்த நாளே நமக்கு இனிமையா இருக்கும். உறவுகள் சந்தோஷத்தை கொடுப்பாங்க. வாழ்க்கையே இன்பமா இருக்கும். குழப்பம் இருக்கத்தான் செய்யும். பிள்ளைங்க அடம்பிடிச்சு அழுவாங்க. அழுக்கு பாத்திரங்கள் குமிஞ்சு கிடக்கும். வேலையில ஸ்ட்ரெஸ் இருக்கும். இதெல்லாத்தையும் நம்ம எப்படி எதிர்கொள்றோம்? நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்குது? அதை வச்சுதான் நம்முடைய மூடு இருக்குது. அடுத்த தடவை நீங்க போராட்டங்களை சந்திக்கும் போது ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. கண்ணை மூடுங்க. கடவுள்கிட்ட, கடவுளே, சமாதானத்தையும் அமைதியையும் தேர்ந்தெடுக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு மௌனமா பிரார்த்தனை செய்யுங்க. அந்த சின்ன தருணத்திலேயே உங்க மூடு எப்படி சந்தோஷமா மாறுதுன்னு பார்த்து நீங்க ஆச்சரியப்படுவீங்க. நீங்க எப்படி உணரணும் அப்படிங்கறத இந்த உலகம் கட்டளையிட அனுமதிக்காதீங்க. கடவுள் அதை முடிவு செஞ்சு உங்களை வழிநடத்தட்டும். வேதாகமம் சொல்லுது, மனரம்யமோ நித்திய விருந்து. வாழ்க்கை பாதை கரடுமுரடா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும்னு முடிவு பண்ணுங்க. நீங்க எப்பவும் குட் மூட்ல இருப்பீங்க.